வணக்கம். செய்திச் சுருக்கம். இந்துக்களை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தும் பாரதிய ஜனதா. கனிமொழி. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் திமுக எம்பி கனிமொழி கலந்து கொண்டு பேசினார். ஆட்சி மாற்றம் வரவில்லை என்றால் இன்று நாம் பார்க்கும் இந்தியா இல்லாமல் போய்விடும். பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து மக்களை பிரித்து ஆளுகிறது. இந்துக்களை பாதுகாப்பதாக சொல்லும் பாரதிய ஜனதா கட்சி அவர்களை அரசியல் கேடயமாக பயன்படுத்துகிறது. பெரும்பான்மையாக இருக்கும் இந்து மக்களுக்கு பாரதிய ஜனதா என்ன செய்திருக்கிறது என கனிமொழி கேட்டார். விவசாயிகளுக்கு எதிராகவும் மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் மத்திய அரசு சட்டங்களை கொண்டு வருகிறது. பாரதிய ஜனதா ஆட்சி மீண்டும் வந்தால் பார்லிமெண்டாக இருக்காது என்றார் கனிமொழி. நாம் தமிழர் கட்சியினர் என்ஐஏவிடம் ஆஜராகாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? வெளிநாட்டிலிருந்து நிதி திரட்டுதல் மற்றும் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட துப்பாக்கி தயாரித்தல் உள்ளிட்ட செயலில் நாம் தமிழர் கட்சியினர் ஈடுபடுவதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து சில தினங்களுக்கு முன் என்ஐஏ அதிகாரிகள் திருச்சியில் உள்ள சாட்டை துரைமுருகன் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் சோதனை செய்தனர். மொபைல் போன், லேப்டாப் உள்ளிட்ட ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். சென்னை போரூரில் கட்சி அலுவலகத்தில் தங்கியிருந்த இளைஞர் பாசறை பிரிவு செயலர் இடும்பாவனம் கார்த்திக் என்பவருக்கு 5ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக வேண்டுமென சம்மன் அனுப்பினர். இதுகுறித்து பேசிய சீமான், எங்கள் கட்சி நிர்வாகிகள் என்னை கேட்காமல் எதுவும் செய்ய மாட்டார்கள் என்றார். நான் தான் தலைமை ஒருங்கிணைப்பாளர். எதுவாக இருந்தாலும் என்னிடம்தான் கேட்க வேண்டும். அதனால் நானே விசாரணைக்கு ஆஜராவேன் என்றும் கூறினார். ஆனால் நேற்று சீமானும் ஆஜராகவில்லை. அவரது கட்சி நிர்வாகியும் ஆஜராகவில்லை. இடும்பாவனம் கார்த்திக் உறவினர் உடல்நலக்குறைவாக இருப்பதால் விசாரணைக்கு ஆஜராக இயலவில்லை என என்ஐஏ அதிகாரிகளுக்கு தகவல் அனுப்பியுள்ளார். அதனால் வரும் 8ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசியல் கட்சி பிரச்சாரங்களில் குழந்தைகளை பயன்படுத்த தடை. அரசியல் கட்சிகள் தேர்தல் பிரச்சாரங்களில் குழந்தைகளை பயன்படுத்த தடை விதித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பிரச்சார மேடைகளில் குழந்தைகளை பேச வைப்பது, முழக்கமிட வைப்பது, துண்டு பிரசுரங்களை விநியோகிக்க வைப்பது உள்ளிட்ட எந்தவொரு வேலையிலும் குழந்தைகளை ஈடுபட வைக்கக்கூடாது. லோக்சபா தேர்தலின் போதும் பிரச்சாரத்திலும் குழந்தைகளை ஈடுபடுத்துவதை அரசியல் கட்சிகள் தவிர்க்க வேண்டும். வாகனத்தில் அல்லது பேரணியில் கவிதை, பாடல், பேச்சுக்களில் குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாது என அறிவுறுத்தியுள்ளது. இந்த விதிமுறைகளை மீறும் கட்சிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. ரேஷன் கார்டில் பெயரை உறுதி செய்யாவிட்டால் நீக்கம். ரேஷன் கார்டுகளில் பெயர் உள்ள அனைவரும் பயோமெட்ரிக் கருவியில் விரல் ரேகையை உறுதி செய்ய வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் இந்த மாதத்துடன் அட்டையிலிருந்து பெயர் நீக்கப்படும் என பணியாளர்கள் எச்சரித்துள்ளனர். வங்கிகளில் வாடிக்கையாளர்களின் விவரத்தை உறுதி செய்ய தனி படிவம் அளிக்கப்பட்டு விவரம் பெறப்படும். அதுபோன்ற நடைமுறையே நியாய விலை கடைகளிலும் பின்பற்றப்பட்டு வருவதாக பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். விரல் ரேகையை பதியாவிட்டால் இந்த மாத இறுதிக்குள் அட்டையிலிருந்து பெயர்கள் நீக்கப்படும் என ஊழியர்கள் எச்சரித்துள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பள்ளி, கல்லூரிகளில் தேர்வு நடந்து வருகிறது. மாணவர்கள் வெளியூர்களில் தங்கி படித்து வருகின்றனர். அவர்களை அழைத்து வந்து விரல் ரேகையை பதிவிட வேண்டுமென வற்புறுத்துவது சரியான நடைமுறை அல்ல என கார்டுதாரர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். தேர்வுகளில் மோசடி செய்தால் 10 ஆண்டு சிறை, ரூபாய் 1 கோடி ஃபைன். ஆண்டுதோறும் நீட், ஜேஇஇ, கியூட், யுபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே உள்ளிட்ட பல பொதுத் தேர்வுகள் மத்திய அரசால் நடத்தப்படுகிறது. இதில் சில தேர்வுகளின் வினாத்தாள்கள் முன்னதாகவே வெளியாவது, ஆள்மாறாட்டம் போன்ற பிரச்சனைகள் வருகிறது. வட மாநிலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் அதிகமாக நடக்கின்றன. இதனால் தகுதியான மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்தது. இதை தடுக்கும் நோக்கில் பொதுத் தேர்வுகள் மசோதா 2024 என்ற மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் லோக்சபாவில் தாக்கல் செய்தார். தேர்வு வினாத்தாள்களை கசிய விடுவது, ஆள்மாறாட்டம் உள்ளிட்ட மோசடியில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் சிறை மற்றும் 1 கோடி வரை அபராதம் விதிக்க இந்த மசோதா வகை செய்கிறது. தெற்கு ரயில்வேயில் 44 ரயில் நிலைய பணிகள் துவக்கம். அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் 1309 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட உள்ளன. தெற்கு ரயில்வேயில் 44 ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் பணிகளுக்கு பிரதமர் மோடி இந்த மாதம் இறுதியில் அடிக்கல் நாட்டுகிறார். பணிகள் முடிக்கப்பட்டுள்ள 82 ரயில்வே மேம்பாலங்கள், 117 சுரங்கப்பாதைகளையும் திறந்து வைக்கிறார். முதல் கட்டமாக செங்கல்பட்டு, பெரம்பூர், கூடுவாஞ்சேரி, திருவள்ளூர், திருத்தணி, கும்மிடிப்பூண்டி, அரக்கோணம், ஜோலார்பேட்டை, சேலம், கரூர், திருப்பூர், போத்தனூர், தென்காசி, விருதுநகர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், விழுப்புரம், நாகர்கோவில் ஆகிய ரயில் நிலையங்கள் 381 கோடி ரூபாயில் மேம்படுத்தும் பணிகள் நடந்து வருகின்றன. இரண்டாவது கட்டமாக சென்னை, கிண்டி, மாம்பலம், சூலூர்பேட்டை, பரங்கிமலை என தமிழகத்தில் 30 ரயில் நிலையங்கள் உட்பட தெற்கு ரயில்வேயில் 44 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட உள்ளன.